பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ லைவ்ல என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸோட ஸ்வாப் டைம். அதாவது மேனேஜர்லேருந்து ஒருத்தர் ப்ரொமோட் ஆகி ஒர்க்கராக மாறணும், ஒர்க்கர்லேருந்து ஒருத்தர் ப்ரொமோட் ஆகி மேனேஜராக மாறணும். ஸோ இதில் வந்து நம்ம மேனேஜர் சைடில் விருப்பப்பட்டு அங்கே ஒர்க்கர் சைடில் யாரெல்லாம் போகிறேன் அப்படின்றாங்கன்னா, சௌந்தர்யா, விஷால், முத்துக்குமரன். ஸோ சௌந்தர்யாவை எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவும் நேற்றே சொன்னாங்க, நான் அங்கே போய் ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிறவங்க அது முத்துக்குமரன் ஆகட்டும் இல்லை விஷால் ஆகட்டும், இவங்க விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, சௌந்தர்யா இருக்க இடத்துல ஏதோ ஒரு கிளாஷ் உருவாக்குவா. ஸோ அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அவள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா, இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பா. அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே பிரச்சனையாக வரும், அவங்களுக்குள்ளே பாதி பேருக்கு முட்டிக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து ஒர்க்கர்ஸாக இருக்கவங்க ரொம்ப யுனைட்டியாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு கருத்துக்கு நிற்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள சௌந்தர்யா போனானா ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுத்துவா, ரெண்டு கருத்துக்கள் வரும், இவ ஒன்று சொல்லுவா, அவங்க ஒன்று சொல்லுவா, அவங்க சொல்றதுக்கு ஒத்துக்காம போவா. ஸோ அவங்களுக்குள்ள கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒற்றுமையே தான் பலம். ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் இங்கே முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கு ஒரு ஆட் கிடையாது. இப்போ அங்கே கத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கருத்து சொல்றதுக்கு கிடையாது. ஸோ நான் அங்கே போய் நான் ஒரு கேம் ஆடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாரு. அண்ட் விஷாலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்ததுலேருந்து மேனேஜராக எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு இங்கேருந்து என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அங்கே போய் நான் ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே எல்லாரும் என்னை நம்புகிறாங்க. ஸோ அதை வச்சு என்னால் கேம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், என்னோட இண்டிவிஜுவாலிட்டி நான் காட்ட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அவர் இந்த டாஸ்க்கை கொடுக்கும்போதே அவர் முதல்ல இருந்தே ஒரு மீட்டிங்னா வரமாட்டார், எந்த டிஸ்கஷன்லையும் இருக்க மாட்டார். அவர் முதல்ல ஃபிக்ஸ் ஆகிட்டார், நான் இந்த டீமில் இருக்கக்கூடாது, நான் மேனேஜரில் இருக்கக்கூடாது. மேனேஜரில் இருந்து ஒருத்தரை ரூல் பண்ணுற மாதிரி நம்ம தப்பாக நம்ம ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறோம், அது கூட வெளியே தப்பாக கன்வே ஆகிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ஒர்க்கராக நம்ம போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அவன் போய் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இங்கே இருந்தாலும் டம்மி பீஸ் தான், அங்கே போனாலும் டம்மி பீஸ் தான். பேக் எண்டில் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாரே தவிர முன் நின்று எதுவும் பேச போகிறது கிடையாது. ஸோ வேஸ்ட் தான். அதுக்காக தான் பட் அவர் பிளான் பண்ணி ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கார். ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போ நம்ம தீபக் சொல்லிட்டார், நான் முத்துக்குமரன் அனுப்ப ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா முத்துக்குமரன் நமக்கு மூளையாக செயல்படுறார். நம்ம இங்கே என்ன சொல்லணும், எந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோக்கி வந்தாலும் அதை எப்படி அடித்து ஆஃப் பண்ணணும் அப்படின்றது முத்துக்குமரனுக்கு தெரியும். ஸோ முத்துக்குமரன் தான் இங்கே வந்து ஒரு பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவர் அனுப்புறல எனக்கு உடன்பாடு இல்லை. விஷால் தனியாக தெரியணும்னு சொல்கிறான், அவன் போகட்டும் அப்படின்றாரு. பட் ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்களாம் சௌந்தர்யாக்கு ஓட் பண்ணதுனால ஓகே சௌந்தர்யா அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஒர்க்கர் சைட்லையும் பார்த்தோம்னா ரஞ்சித் அண்ணா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு உங்களோட நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின் போது நம்ம ஒர்க்கர் சைட்லேருந்து ரஞ்சித்தையும் மேனேஜர் சைட்லேருந்து நம்மளோட சௌந்தர்யாவும் சொன்னாங்க. அண்ட் அதுக்கு முத்துக்குமரன் ஒரு வேர்ட் சொன்னார், என்ன அப்படின்னா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே குழப்பம் விளைவித்து எங்களுக்குள்ளேயே கருத்து முரண்பாடுகள் இருக்கிற சௌந்தர்யாவை நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ப்ரமோட் பண்ணுறோம் போது அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் கொடுப்போமே அப்படின்னு. ஸோ பிக் பாஸே தம்பி நீ எதுக்கு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நீங்கள் வார்த்தை பிரயோகம் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டார். ஸோ எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க்கர் சைடில், ஐயோ சௌந்தர்யா உள்ள அனுப்புறாங்கன்னா ஏதோ பிரச்சனை பண்ணுறது தான் அனுப்புறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இவங்கள விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இவங்க நம்மளோட ஒர்க்கர் சைட்லேருந்து எந்திரிச்சு எங்களுக்கு சௌந்தர்யா வேண்டாம், எங்களுக்கு அவங்க குழப்பம் விளைவிப்பாங்க அப்படின்னு அன்ஷிதா சொல்கிறாங்க. அண்ட் சத்யாவும் இருந்துட்டு நாங்கள் ஒரு ஒற்றுமையாக நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பட் சௌந்தர்யா வந்து அந்த ஒற்றுமைக்குள்ளேயும் அதனால் அவங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இங்கே மேனேஜர் சைடும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரஞ்சித் வராரு அப்படின்னதுக்கு ஓகேன்னு சொன்னவங்க, அப்போ எங்களுக்கும் வேண்டாம், எங்களுக்கு வந்து ரஞ்சித் சாரை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரொமோஷன் அப்படின் போது நல்ல வேலை பார்த்தவங்க தான் ப்ரொமோஷன் கொடுப்போம். அப்படி பார்த்தா ரஞ்சித்தை விட சத்யா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ராணவ் பண்ணியிருக்காரு, அன்ஷிதா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால எங்களுக்கு வேண்டாம், ரஞ்சித் சார் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அருண் முத்துக்குமரன் 1-1 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் காலையில் ஒருத்தர் குளிக்கணும்ன்றக்காக அந்த மனுஷன் எவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, எங்களை ஒருங்கிணைத்து கூட்டிட்டு போனவருக்கு நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்ல, உடனே முத்துக்குமரன் அவரே பட்டிமன்ற பேச்சாளர், அவருக்கு தெரியாது, இவர் பேசுகிற பாயிண்ட் வந்து அவர் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதுதான் முத்தோட ஸ்பெஷாலிட்டி. முத்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களை ஒருங்கிணைத்து கூட்டிட்டு போற ஒரு நபரா நீங்க ரஞ்சித்தை பாக்குறீங்க, அப்போ மேனேஜர் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது நாங்கள் ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஒழுங்காக அவங்க கிட்ட கேட்டு கன்வே பண்ணி, டே தம்பி இருங்கடா அவங்க சொல்கிறத கேட்போம் அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கு தலைவலி கொடுக்காத நபராக நாங்கள் ரஞ்சித்தை பார்க்குறோம். அவர் இந்த சைடு வந்துட்டாரு அப்படின்னா இந்த உழைப்பாளிகள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ்க்கு தலைவலியாமல் இருப்பாங்க, அதனால ரஞ்சித் சார் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முத்துக்குமரன். அடுத்ததான் உடனே அருண் எந்திரிச்சு, அப்படி எங்களை ஒருங்கிணைத்து அவர் கொண்டு போனாலும் நாங்கள் அதுக்கப்புறம் இருக்கிற உழைப்பாளிகளுக்கு தெரியும் நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அண்ட் அதுக்கு தான் எங்களுக்கு யூனியன் லீடர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, எங்களோட என்ன பிரச்சனை இல்லாமல் அவங்க கேட்டு எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிடுவாங்க,
அதனால எங்களுக்கு யூனியன் லீடர் ரஞ்சித் சார் இல்லைனாலும் எங்களோட யூனியன் லீடர் இருக்காங்க, நாங்களே வந்து செல்ஃப் டிசிப்ளினா எங்களுக்கு இருக்க தெரியும். என்னமோ ரஞ்சித் சார் இருந்தால் தான் நாங்கள் ஒழுக்கமாக இருப்போன்றதுலாம் கிடையாது. இல்லைனாலும் எங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் வேண்டாம் அப்படின்றாரு. பட் முத்துக்குமரன் அதையும் அப்போஸ் பண்ணி முத்துக்குமரன் அதையும் அப்போஸ் பண்ணி, நீங்க தான் முதல்ல சொன்னீங்க, உங்களை ஒருங்கிணைத்து கொண்டு போனது ரஞ்சித் சார். நீங்க இப்போ ஒவ்வொருத்தரா நீங்க பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அட்ரஸ் பண்ணி அதை கன்சோல் பண்ண கரெக்டான பர்சனா ரஞ்சித் சார் அங்க இருந்தா தான் கரெக்ட்னு தோணுது. ஸோ எங்களுக்கு இவர் மேனேஜரா வேண்டாம் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. ஸோ பிக் பாஸ் சொல்லிட்டார், சரிடா மறுபடியும் 2 பேரும் தனியா போய் முடிவு பண்ணுங்க. ஒர்க்கர்ஸ் டீம் நீங்க தனியா போய் முடிவு பண்ணுங்க, மேனேஜர்ஸ் டீம் நீங்க தனியா போய் முடிவு பண்ணுங்க. ஆனால் இப்ப வர்ற நபர் யாரா இருக்காங்களோ அவங்கள மாற்ற முடியாது. முதல்ல வந்து ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யான்னு சொல்லும்போது டிஸ்கஷன் பண்ணி மாத்திக்கிட்டீங்க இல்லையா, ஆனா இனி நீங்க சொல்ல போற நபர் யாரா இருந்தாலும் அவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 சைட்லயுமே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்ல நம்ம மேனேஜர் சைட்ல இருந்து விஷால் அனுப்புறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஷால் இங்கே ஒன்று கிளிக்கலாம், அங்க போய் என்னத்த பண்ண போறான்னு தெரியல. அதுவும் இல்லாம அவன் ஏதாவது சொல்லி இங்க முதல்ல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேனேஜர் சைட்ல நமக்காக அங்க போய் யாராவது கேம் விளையாடுவாங்களா அப்படின்னு முத்து கேட்டாரு. பட் இங்க நம்ம ஜாக்லின் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க விளையாடணும், இண்டிவிஜுவலா விளையாடணும் ஆசைப்பட்டா விளையாட்டும் அப்படின்னாங்க. ஸோ தீபக்கும் இருந்துட்டு ஓகே அவன் இங்க இருந்தா விளையாட மாட்டேன்றான், அங்க போய் அவ விளையாட தெரியணும்ன்றான், ஸோ அவன் அங்க போகட்டும் அப்படின்னாங்க. ஸோ விஷால் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸோ ஒர்க்கர் சைட்லயும் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கான ஒரு குரலா அங்க நிக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்ப போறாங்க. அது மேக்ஸிமம் அருணா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் நேத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா. ஸோ இப்போ டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. பாப்போம் அது என்ன முடிவுகள். அது டெஃபினட்டா வந்து அருண் தான். நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா, அருண் தான் வராரு, வந்து ஏதோ பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சண்டைகள், அதுல என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.